அதை எடுத்துட்டு இதை எப்படி வச்சுக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பர்சன்டேஜ் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வந்து யூபிஎஸ்சி சிசாட்டில் வரக்கூடிய குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் அந்த டாபிக்ஸில் வரக்கூடிய சாப்டர்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் புதுசாக பின்னாடி பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழைய கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் சேனலில் பாருங்கள். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூஷன், அதாவது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க எது வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பர்சன்டேஜ்க்குரிய பேசிக்ஸை பார்க்கலாம். பர்சன்டேஜில் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு எண், ஒரு நம்பர், ஹவு டு கன்வெர்ட் எ நம்பர் இன்ட்டு பர்சன்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் அல்லது 0.003 ஏதோ ஒரு நம்பர், எந்த நம்பராக இருந்தாலும் இருக்கட்டும். டு கன்வெர்ட் எ நம்பர் இன்ட்டு பர்சன்டேஜ் மல்டிப்ளை பை 100. ஒரு எண்ணை வந்து சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா அதை 100ஆல் பெருக்க வேண்டும், அவ்வளோதான். இப்போ 1/5 அது எப்படி சதவீதமாக மாற்றுறது? 1/5 அப்படின்னா இன்ட்டு 100. ஸோ இன்ட்டு 100 அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% ஆகிடும். அதே மாதிரி ஒரு சதவீதத்தை வந்து என்ன மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 100. ஒரு சதவீதம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சதவீதம் இருக்கு வச்சுக்கீங்களேன். இப்போ வந்து ஒரு 5%. அப்போ அந்த 5% வந்து எனக்கு வந்து ஒரு என்ன மாற்றணும் அப்படின்னா 5/100. இந்த சதவீதம் எப்போ வந்தாலுமே அந்த இடத்துல 100 போட்டுரும், சரிங்களா? டு கன்வெர்ட் எ பர்சன்டேஜ் இன்ட்டு எ நம்பர் டிவைட் பை 100. நம்பர் இன்ட்டு பர்சன்டேஜ் வந்து இன்ட்டு 100. ஓகே, குட் மார்னிங் டு ஆல். ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு சொல்லுங்கள் பூர்ணிமா, நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் அது வரைக்கும் பேசிக்ஸ் நம்ம பார்த்ததோட ஒரு ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு மதிப்பு P அப்படிங்கிறது Q ஆயிடுச்சு அப்படின்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச்? சதவீத மாற்றம் என்ன அப்படின்னா இதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன? பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Q minus P divided by P into 100. ஸோ இதுதான் இதோட பர்சன்டேஜ் சேஞ்ச். Q minus P divided by P into 100. ஸோ இந்த Pங்கிறது என்னது அப்படின்னா இது ஒரிஜினல் வேல்யூ, இது என்னதுன்னா நியூ வேல்யூ. அப்போ நியூ வேல்யூ மைனஸ் ஒரிஜினல் வேல்யூ டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ அல்லது பேஸ் வேல்யூ, எதோட போய் கம்பேர் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் டினாமினேட்டரில் இருக்கணும், இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ இது முக்கியமான ஃபார்முலா சொல்லியிருக்கிறேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம பின்னாடி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், அப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. எவ்வளவு டிக்ரீஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது 6% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ப்ராப்ளத்தில் வரும். இந்த இதை நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கேன். 6% இன்க்ரீஸுங்கிறது என்னது அப்படின்னா ஒருத்தரோட சேலரி வந்து இன்னொருத்தரை விட 6% அதிகமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி வந்து 6% வந்து கூடியிருக்கலாம். அப்போது வேலை ஆட்களை எவ்வளோ சதவீதம் குறைக்க வேண்டும்?
ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்க்ரீஸ் அல்லது ஒரு பொருளோட விலை வந்து 6% கூடியிருந்தால் அதோட கன்சம்ஷனை எவ்வளோ குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் 6% கூடியிருக்கு, எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். 100R/100 + R%. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு பெட்ரோலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 20% உயர்ந்துள்ளது. அப்போது அதனுடைய பெட்ரோல் விலை உயர்ந்துருச்சு, அதோட கன்சம்ஷனை வந்து நான் குறைக்கணும். ஏன்னா நான் வந்து பெட்ரோலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தேனோ அதே தான், அதில் எந்த மாற்றமும் பண்ண போகிறதில்ல. அப்போது கன்சம்ஷனை எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னா இதே தான், 100 × Rக்கு பதிலாக 20 போடணும். ஸோ அப்போது 100 × 20/100 + 20 120. இதை அடிச்சிங்கன்னா 6. ஸோ 50/3 50/3 வந்து நீங்கள் சுருக்குறீங்க அப்படின்னா 2/3%. என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் கன்சம்ஷன். ஸோ 20% உயர்த்தினீங்க அப்படின்னா 20% குறைச்சிங்கன்னா வராது, 20% உயர்த்திங்கன்னா 16.2/3% குறைக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் செஷனில் என்னென்ன பார்த்தோன்னு சொல்கிறாங்க. வெரி குட். சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அது சொல்லிட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மார்க் ப்ரைஸ், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், செல்லிங் ப்ரைஸ், சேவ். தேங்க்யூ பண்ணுங்கள். இப்போ அதை தான் நான் அப்படியே ரிவைஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து இப்போ பார்த்ததோட அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா குறைவு கொடுத்துருவாங்க. ஒரு 6% குறைந்திருக்கு, ஒரு பொருளோட விலையோ இல்லை ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் கம்பெனியோ குறைஞ்சிருச்சு. 6% குறைந்தது அப்படின்னா எவ்வளவு சதவீதம் உயர்த்த வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 100R/100 - R%. 100R/100 - R%. ஓகே, ஸோ இது முக்கியமான இதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த சக்ஸஸிவ் இன்க்ரீஸ், அது ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப அந்த ஃபார்முலா சொல்கிறேன். ஸோ சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் அப்படின்னா ஒன்று எக்ஸுங்கிறது கூடுது அல்லது குறையுது, ஒய்ங்கிறது கூடுது குறையுது அப்படின்னா x + y + xy/100 டூ சக்ஸஸிவ். இது இதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு கம்பெனியோட விலையை வந்து நான் x% உயர்த்திட்டேன். ஒரு கம்பெனியோட விலையை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனியோட பொருட்கள், ஒரு கம்பெனி வந்து ஒரு இல்லை ஷாப் எடுத்தீங்களேன், ஒரு பொருளோட விலையை வந்து நான் 20% உயர்த்திட்டேன். இதனால் எனக்கு சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10% குறைஞ்சிருச்சு. அப்போது எனக்கு ப்ராஃபிட்டில் எவ்வளவு கிடைக்கும், எவ்வளோ சதவீதம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா உயர்த்திருக்கேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக +20 போடணும். எங்கெங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் -10 போட்டு என்ன வருதோ அது ஆன்சர். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த x + y + xy/100 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு பொருளை நான் வாங்கி விற்கிறதா இருந்தால் நான் வாங்கின விலை, நான் ஒரு பொருளையே 200 வாங்குகிறேன், நான் வாங்கி விற்கிற ஆள். அப்போ இந்த 200 வாங்குறேல அதான் என்னோடய காஸ்ட் ப்ரைஸ். ஸோ த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் த ஆர்டிக்கிள் இஸ் பாட், ஆர் the cost price is the price at which the article is manufactured. சப்போஸ் நான் நானே இந்த பொருள் உற்பத்தி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இது உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு 400 ஆகுது அப்படின்னா அப்போது காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 400. செல்லிங் ப்ரைஸ்னால் நான் எதுக்கு விற்கிறோனோ அதான் செல்லிங் ப்ரைஸ், விற்கிற ப்ரைஸ். ஓகே, அப்போது எப்போ எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? ஸோ ப்ராஃபிட் எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னா எஸ்பி பெருசாக இருக்கணும் சிபியை விட. லாஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா சிபி பெருசாக இருக்கும் எஸ்பியை விட.
அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வாட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது என்னது அப்படின்னா திஸ் இஸ் ஆக்சுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது வாட் இஸ் லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னதுன்னா லாஸ் பை சிபி இன்ட்டு 100. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெதர் ப்ராஃபிட்டோ லாஸோ டினாமினேட்டர் இஸ் வாட் சிபி. டினாமினேட்டர் அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது வேறு, ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளோட சிபி வந்து 400 ரூபா, எஸ்பி வந்து 500. ப்ராஃபிட் எவ்வளோ, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லுங்கள். வாட் இஸ் ப்ராஃபிட், வாட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் எவ்வளவு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ டைப் திஸ் ஒன். ஸோ கேல்குலேட். ஒரு பேசிக்கான கொஷின்ஸ், ஃபார்முலா எல்லாமே போர்ட்லேயே இருக்குது. கேல்குலேட் ப்ராஃபிட் அண்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். வெரி குட். ப்ராஃபிட் 100 கரெக்ட். வாட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. சூப்பர். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கரெக்ட். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுக்கு உள்ள வித்தியாசம். ப்ராஃபிட்ங்கிறது 100, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோதுன்னா 100 பை சிபி. சிபி தான் டினாமினேட்டரில் வரும். 100 பை 100, 100 பை 400 இன்ட்டு 100. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 100 பை 400னா 1/4. 1/4னா எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கீங்க. 1/4 வந்து ஷார்ட்கட். 1/4னா 25%. 1/2னா எவ்வளோ 50%. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1/2னா 50%. 1/3னா 33 1/3%. 1/4னா 25%. இது எப்படி வருது? 1/4 100ஆல் பெருக்கினீங்கன்னா வரும். 1/5 100ஆல் பெருக்கினா 20%. 1/6 100ஆல் பெருக்கினீங்கன்னா 16 2/3%. 1/7 அப்படின்னா 14 2/7%. 1/8னா 12 1/5%. 1/9 அப்படின்னா 11 1/9%. 1/10 அப்படின்னா 10%. 1/11 அப்படின்னா 9 1/11%. 1/12 அப்படின்னா 8 1/3%. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் மனப்பாடமாக தெரியணும். இப்போ நான் சொன்னேன் இது மாதிரி வச்சுருக்கணும். அதனால தான் சொன்னேன். ஸோ இப்போது 1/8 அப்படின்னா 12.5%. அப்போ 3/8னா எவ்வளவு சொல்லியிருக்கேன். 3/8 3/8 அப்படின்னா 37.5%. 5/8 அப்படின்னா உங்களுக்கு கூட இந்த அடிக்கடி எக்ஸாமில் இந்த 3/8 இதெல்லாம் கேட்பாங்க. 3/8 ஏன்னா 1/8ங்கிறது 12.5 அப்படின்னா 3/8னா 3 12.5. 3 12.5னா எவ்வளோனா 37.5. அதே மாதிரி 5/8 5/8 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 62.5. 7/8 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 87.5. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள். 3/8 5/8 7/8 எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இத்தனை பர்சன்டேஜ். $37.5 62.5 7/8ங்கிறது 87.5%. ஓகே. அடுத்து ஒரு பொருளோட மார்க் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். மார்க் ப்ரைஸ்னால் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸோடு அதிகமாக இருக்கும். மார்க் ப்ரைஸ்னால் குறித்த விலை அல்லது லிஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். இப்போது எனக்கு ஒரு பொருளோட விலை வந்து 500 ஆகுது அடக்க விலை. நான் என்ன பண்ணுவேன், அதை விற்கிறதுக்காக அதை 800 அதில் குறிப்பேன். 800 குறிச்சிட்டு பின்னாடி டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். டிஸ்கவுண்ட் கொடுத்தா தானே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது
500 பொருளை 800 சொல்லிட்டு ஒரு 100 டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். அப்போ வாட் இஸ் மை செல்லிங் ப்ரைஸ்? 800 மைனஸ் 100. அப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 700. ஸோ திஸ் இஸ் இந்த மார்க் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்க்குரிய கான்செப்ட். அடுத்து ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த கான்செப்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம் கூட இருக்குது. அது என்ன அப்படின்னா, நான் ஏதோ ரெண்டு பொருளை ஒரே விலைக்கு விற்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பொருள், இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். இல்லைனா 2 மாடு, இல்லைனா ஒரு மாடு ஒரு வீடு. பட் ரெண்டையும் ஒரே விலைக்கு விற்கிறேன். ஸோ ஐ எம் செல்லிங் 2 articles at the same selling price. On one, I get R percentage profit. On the other, I get R percentage loss. அப்போ ஓவராலாக அந்த டிரான்சாக்ஷனில் என்ன இருக்கும்? ஓவராலாக அந்த டிரான்சாக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்வேஸ் எ லாஸ். அந்த லாஸுங்கிறது என்னது அப்படின்னா, R/10 whole squared percentage is the loss. அவ்வளோ. இப்போ நம்ம வில் ட்ரை டு சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ். இப்போ போர்டில் இருக்குல்ல, இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். வாட் இஸ் த ஆன்சர்? ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒருத்தவங்களும், சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் நான் சொல்லிவிட்டேன். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ அதனால் இதுக்குரிய ஆன்சர் என்ன? சோகன் while selling 2 goats at the same price makes a profit of 10% on the one and suffers a loss of 10% on the other. 2 ஆடுகளை விற்கிறார். ஒரு ஆட்டை விற்கும்போது 2 ஆடையும் ஒரே பிளேஸுக்கு விற்கிறார். அது எவ்வளோ? 10,000 இருக்கும். அந்த அமௌண்ட்டு தேவையில்லை. அமௌண்ட் தெரியணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 10,000 ரூபாய்க்கு இருக்கலாம், இல்லை 100 ரூபாய்க்கு கூட விற்கலாம். பட் ஒன்றில் 10% ப்ராஃபிட், இன்னொரு 10% லாஸ். அப்போ ஓவராலாக இந்த டிரான்சாக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா 10/10 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 1% என்னது? லாஸ். 1% லாஸ்னா he suffers a loss of 1% is the answer. So take this question also. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 1% லாஸ். செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்கணும். இதே காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருக்குன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், சில சமயம் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ மாற்றிடக்கூடாது. காஸ்ட் ப்ரைஸ் சேம். அப்போ ஒன்றை வந்து நான் 10% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறேன், இன்னொன்று 10% லாஸுக்கு வச்சேன்னா அங்கே வந்து நோ கெயின் நோ லாஸ், நோ கெயின் ஆர் நோ லாஸ், பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருந்தால், காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுமே சேமாக இருந்து நான் ரெண்டையுமே ஒரே விலைக்கு விற்கிறேன் அப்படின்னா, அதில் ஒன்றில் வந்து எனக்கு லாஸ் கிடைக்கிது, இன்னொன்று வந்து கெயின் கிடைக்கிதுன்னா, அப்போது ஆல்வேஸ் தேர் இஸ் நோ லாஸ் நோ ப்ராஃபிட். நல்லா புரிஞ்சு. அடுத்த கொஸ்டின். What is the answer for this? இதை ட்ரை பண்ணுங்க. A person allows 10% discount for cash payment from the market price of a toy. Still he makes 10% gain. So what is the cost price of the toy which is marked 770? இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜில் எப்போவுமே ஒரு 100ன்னு எடுத்துகிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இது ஒரு 100ன்னு எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10% டிஸ்கவுண்ட், மார்க்கெட்
மார்க்ட் ப்ரைஸில் வந்து 10%, மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். And still he makes a 10% gain. அப்போ what is the cost price of the toy? அப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்க்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியும். செல்லிங் ப்ரைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட். ஸோ இதான் மார்க்ட் ப்ரைஸ். மார்க்ட் ப்ரைஸில் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு? 10% டிஸ்கவுண்ட். மார்க் ப்ரைஸில் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 90% ஆஃப் மார்க்ட் ப்ரைஸ். நல்லா புரிஞ்சுங்க, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப் மார்க்ட் ப்ரைஸ். இதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எ பர்சன் அலோவ்ஸ் எ 10% டிஸ்கவுண்ட் ஃபார் அ கேஷ் பேமெண்ட் ஃப்ரம் எ மார்க்ட் ப்ரைஸ் ஆஃப் எ டாய், ஸ்டில் ஹி மேக்ஸ் எ 10% கெயின். இப்படி கொடுத்ததுன்னா இது என்ன வருது அப்படின்னா இது வந்து 10% கெயின் சொல்கிறாங்க. அப்போ 10% கெயின்னா அப்படின்னா திஸ் இஸ் 110% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் இங்கே ஈக்குவேஷன்ஸ், இதுதான் இங்கே ஈக்குவேஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸில் சொல்லுவோம். ஸோ மார்க்ட் ப்ரைஸில் 10% டிஸ்கவுண்ட். 10% டிஸ்கவுண்ட்னா நான் ஏன் 90/100 போட்டிருக்கேன்னா இங்கே என்ன ஃபார்முலா கொடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எப்போவுமே எம்பி இன்ட்டு 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100. அதை சிம்பிளி பண்ணுறது தான் இந்த இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு எம்பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 10%. ஸோ 10/100. இதை நீங்கள் சுருக்குனீங்கன்னா தான் இந்த 90/100 வரும். இந்த ஏன் 90/100 வந்துச்சு அப்படிங்கிறது. இது ஏன் 110 வந்துச்சு அப்படின்னா இது தெரியும். வாட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்? இந்த ஃபார்முலா கூட நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ், அதில் தான் ப்ராஃபிட் 10%ன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 + 10/100. therefore SP is equal to CP into 110/100. இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு. இந்த ஈக்குவேஷனில் மார்க்ட் ப்ரைஸ் 770, இந்த மார்க்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, இதுக்கு 770 கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கிடைக்கும். கேல்குலேட் பண்ணுங்கள், அந்த போர்ஷனை பண்ணுங்கள் நீங்கள், சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டோம் பார்த்த உடனே. இதில் மார்க்ட் ப்ரைஸ்க்கு 770 போடுங்க, கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. இதுதான் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். therefore 9MP is equal to 11CP. இப்போ மார்க் ப்ரைஸ் 770 போடுறேன். அப்போ 9 × 770 equal to 11 × CP. அப்போ CP is equal to 770 × 9/11. ஆன்சர் வந்து 630. ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். யூபிஎஸ்சி எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்பி அப்படிங்கிறது எப்போவுமே ஈக்குவல் டு CP into 1 plus profit percentage by 100. அல்லது அதே SP is equal to, இது நான் போனதால கொடுத்துருக்கேன், 1 minus loss percentage by 100. இதே தான் SPங்கிறது வந்து மார்க் ப்ரைஸ் ஆயிருந்தால் மார்க் ப்ரைஸ் இன்ட்டு 1 மைனஸ் லாஸ் ப்ரைஸ்னால் எப்போவுமே டிஸ்கவுண்ட் தான் இங்கே. அப்போது அதில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100. So this is very important.
ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இதில் டவுட் இருக்கா? இதில் இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஈஸியான கொஸ்டின் தானே. எப்போவுமே ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. யூ டேக் 100 rupees. 100 rupeesன்னு எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். டேக் 100 rupees அப்படின்ட்டு. கோபால் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கார். அதோட காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதோட காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா. அது வாங்கியிருக்கார், 100 ரூபாய்க்கே வாங்கி விற்கிறார். யாருக்கு விற்கிறாரு? ராமுக்கு விற்கிறார். ஸோ ராமுக்கு எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 10% ப்ராஃபிட்டில் விற்கிறார். அப்போது ராமுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸை வந்து 110 ரூபாய்க்கு விற்கிறார். ஸோ 110 ரூபா விற்றோடனே இவருக்கு இப்போ 110 ரூபா கைக்கு வந்துடுச்சு. யார்கிட்ட இருக்குது? கோபால்கிட்ட 110 ரூபா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 100 ரூபா பொருளை விற்று 110 ரூபாய்க்கு விற்று கையில் 110 ரூபா வச்சுருக்கார். இப்போ பாருங்கள், இந்த ராம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப கோபால்கிட்டையே திரும்ப விற்கிறார். 10% லாஸுக்கு விற்கிறார். அப்போது 10% லாஸுக்கு விற்கிறார். அவர் வாங்கினது 110, இவர் வாங்கினதுனால இப்போ ராமோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 110 ஆகிடும். இதை அதே கோபாலுக்கு திரும்ப வந்து 10% லாஸுக்கு விற்கிறார். 10% லாஸ்னால் 110ல் 10% 11, அப்போ 99 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போது இப்போ வந்து கோபால்கிட்ட என்ன இருக்குது? கோபால் அவர்கிட்ட ஃபோன் வச்சுருந்துச்சுல, அந்த ஃபோன் வாங்கிட்டார். ஃபோன் வந்துருச்சு, அவர் வச்சுருந்த ஃபோன் வந்துருச்சு. பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இங்கே அவர் கையில் 110 ரூபா இருந்துச்சா, அந்த 110 ரூபாயை 99 ரூபா கொடுத்துட்டார். யாருக்கு? இவருக்கு. அப்போ 99 ரூபா கொடுத்தாருன்னா கையில் எவ்வளோ இருக்கும்? 11 ரூபா இருக்கும். ஸோ கையில் 11 ரூபா இருக்குது. அப்போது இதில் அவருக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கும்போது, ஸோ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நெய்தர் லாஸ் கிடையாது, கெயின் தான். ஸோ வாட் இஸ் த கெயின் அப்படின்னா, இதில் இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் புட் 1%. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃபோனை வச்சுட்டு ஒரு 11 rupees அவருக்கு வந்து இது வந்துருச்சு. இந்த 11 அப்படிங்கிறது என்னதுன்னா, அவர்கிட்ட வந்து 100 ரூபா அவரோட பொருளை வச்சுருந்ததுன்னா, அந்த 100 ரூபாயை வச்சு இப்போ 11 வந்துருக்கு. இன்ஃபேக்ட் இதை கரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, வாட் இஸ் த கெயின் அப்படின்னா 11% ப்ராஃபிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே இல்லை ஆப்ஷன். 11% ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ் கிடையாது, கண்டிப்பாக கெயின் தான் அவருக்கு. ஓகேங்களா? ரைட். இது சிம்பிள் ப்ராப்ளம். எழுதுங்க. வாட் இஸ் ஆன்சர்?
ஈஸியான கொஷின். வாட் இஸ் ஆன்சர்? ட்ரை பண்ணுங்கள். A person bought a car and sold it for 3 lakh. He incurred a loss of 20%. Then how much did he spend to buy the car? 3 லட்சத்துக்கு விற்றதுனால அவருக்கு 20% லாஸ். 3 லட்சத்துக்கு விற்றதுனால அவருக்கு 20% லாஸ். அப்போது நமக்கு தெரியும் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் SP? சொன்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ வாட் இஸ் SP? SP இஸ் ஈக்குவல் டு சிபி என்னன்னு கேட்குறாங்க. சிபி இன்ட்டு 1, இங்கே லாஸ் 1 மைனஸ் 20%. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அது பார்த்தாலே இங்கே பார்த்தோன்னே தெரியும் நமக்கு. இதான் இதுலேருந்து 20% எடுத்து குறைச்சாதான் 3 லட்சம் கிடைக்குது. இதுதான் ஆன்சராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதான் ஃபார்முலா. இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க. 20% லாஸ். அப்போ நமக்கு சொல்லியிருக்கேன் எஸ்பிங்கிறது 20% லாஸ்னாவே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாம். திஸ் இஸ் 80% ஆஃப் சிபி. அப்போது சோல்டு பார் எஸ்பிங்கிறது 3 லட்சம், சிபி கண்டுபிடிக்கணும். அப்போது சிபி இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே அடிச்சிடலாம். அடிச்சிட்டிங்கன்னா இது வந்து 4, இது வந்து 5. அப்போது சிபிங்கிறது இங்கிட்ட இருந்து போகும்போது பார்த்த உடனே நான் சொன்னேன்ல இது ஒன்றுமே தெரியலனா கூட போதுங்க. பார்த்த உடனே நான் சொன்னேன்ல இது ஒன்றுமே தெரியலனா கூட போதுங்க. இது எந்த கொடுத்துருக்க எந்த ஆப்ஷனில் 20% இது எந்த கொடுத்துருக்க எந்த ஆப்ஷனில் 20% எடுத்து அதை டிடெக்ட் பண்ணால் 3 லட்சம் வருது. அவ்வளோதான். 3 லட்சம் வருது. அவ்வளோதான். 20% இப்போ ஏ வந்து ஆன்சரானு பார்ப்போமா? பாருங்க, ஏ வந்து ஏன் ஆன்சர் இல்லை. பாருங்க, ஏ வந்து ஏன் ஆன்சர் இல்லை. ஏ ஆன்சராக இருந்துச்சுன்னா 3,60,000. இதில் 20% கழிச்சா 3 லட்சம் வரணும். இதில் 20% எவ்வளோ? 10% 36,000. அப்போ 72,000. இதை கழிச்சிங்கன்னா வருமா? வராது. 3 லட்சம். அப்போ இது ஆன்சர் கிடையாது. அப்போது அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக செக் பண்ணணும். இப்போ நான் இதை எடுத்தேன்னு வச்சுக்கிங்களேன், 3,75,000. இதிலேருந்து 10% எது? 37,500. 37,500ல் 20% எது? 10% 37,500. அப்போ 20% 37,500 ப்ளஸ் 37,500 அது எவ்வளோ வரும்னா 75,000 வரும். அப்போ கழிச்சா 3 லட்சம் வருதா? ஸோ ஒன்றுமே தெரியலனா கூட கேன் கோ ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். கொஞ்சம் டைம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். Answer this question. A shop owner offers the following discount options. அதான் கொஸ்டின்ஸ்லாம் எழுதிக்கங்க.
A shop owner offers the following discount options and an article to a customer. அவர் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னா 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? மொதல் ஒரு 10% கொடுக்குறாரு, அப்புறம் ஒரு 20% கொடுக்குறாரு, அப்புறம் ஒரு சர்வீஸ் டேக்ஸ் வந்து 10% பே பண்ணணும். ரெண்டாவது என்ன தெரியுமா கொடுக்குறாரு? மொதல் 20 கொடுக்குறாரு, அப்புறம் 10 கொடுக்குறாரு, அப்புறம் ஒரு 10% சர்வீஸ் டேக்ஸ் கொடுக்குறாரு. மூணாவது பாருங்கள், சர்வீஸ் டேக்ஸ் 10 ஃபஸ்ட்டு, அப்புறம் டிஸ்கவுண்ட் 20, அப்புறம் 10. இதில் எது பெஸ்ட் ஆப்ஷன்? இதில் எந்த ஆப்ஷன்ஸ்? ஒன்று தான் பெஸ்ட் ஆப்ஷனா? ஒன்று பெஸ்ட்டா, இல்லை 2 பெஸ்ட்டா, இல்லை 3 பெஸ்ட்டா, இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தானா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? திஸ் இஸ் நத்திங் பட் 0.9. சரி, 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னது? 0.8. 10% சர்வீஸ் டேக்ஸ் கட்ட போகிறீங்க அப்படின்னா 1.1. அப்போ இங்கே பாருங்கள், 20% டிஸ்கவுண்ட் 0.8 இன்ட்டு 0.9 இன்ட்டு 1.1. அடுத்து பாருங்கள், மொதல் 1.1, அதுக்கப்புறம் 0.8, அதுக்கப்புறம் 0.1, 0.9. இதில் எல்லாமே ஒன்றா இல்லை எது வித்தியாசமாக சொல்லுங்கள். இப்போ நான் எழுதிட்டேன், இதை வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஏயா, பியா, சியா, டியா? வாட் இஸ் த ஆன்சர்? A or B or C or D. So what is the answer? இந்த 3 வச்சுட்டு சொல்லுங்கள். இங்கே என்ன பார்ப்போம்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா A இன்ட்டு B இன்ட்டு C இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு A இன்ட்டு C அல்லது C இன்ட்டு B இன்ட்டு A. 2 நம்பரை பெருக்கும்போது A Bயும் பெருக்கினாலும் ஒன்று தான், B Aயும் பெருக்கினாலும் ஒன்று தான். So all the options are equally same for the customer. Therefore answer is D. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து D. ஓகே, ஸோ இப்போ நம்ம பர்சன்டேஜ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். எல்லாமே யூபிஎஸ்சி சிசாட் எக்ஸாமில் கேட்ட ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது என்ன ஆன்சர் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தெர் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் 19,000 குவான்டிட்டி. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ப்ராப்ளத்தை. எனக்கு ஆர்டர் 19,000 சப்ளை பண்ணணும். ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் வருது, 19,000 சப்ளை பண்ணணும். நீங்களே இதை ஆன்சர் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஒரு கஸ்டமருக்கு 19,000 குவான்டிட்டியை வந்து நான் சப்ளை பண்ணணும். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ப்ரொடியூஸ் பண்ணுது. 1000. ஆனால் அந்த 1000 ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 5 வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட், அன்ஃபிட் ஃபார் சேல். 5% சேல்ஸ் பண்ண முடியாது. அப்போது
எவ்வளோ நாளில் அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த இவங்க கொடுக்குறது எத்தனை நாளில் கொடுத்துடலாம். அப்போது 5% வந்து அன்ஃபிட்னா 1000 கிடையாது. ஒரு நாளைக்கு 1000ல் 5% வந்து அன்ஃபிட். அப்போ 1000ல் 5% கழிச்சிடணும். கழிச்சிட்டு அந்த நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், சொல்லிட்டேன். வாட் இஸ் ஆன்சர் சொல்லுங்கள். சிம்பிள் ப்ராப்ளம் இது. ஜஸ்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். வாட் இஸ் த ஆன்சர்? ஆயிரம் பொருளை உற்பத்தி பண்ணால் அதில் 5% வந்து அன்ஃபிட். 1000ல் 5% அப்படின்னா 50. அப்போ 50 வேஸ்ட்டு. அப்போ நல்ல ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்னா 980 தான். அப்போது ஒரு நாளைக்கு 950 நான் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நாளைக்கு என்னால் 980 தான் அந்த கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். நான் கொடுக்க வேண்டியது எவ்வளவு? 19,000 கொடுக்கணும். அப்போ ஆன்சர் என்னென்னா 19,000 பை 950. இது எவ்வளோன்னு ஆன்சர் பண்ணும். சூப்பர், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ 20 நாளில் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் ஆன்சர் வருதா? புரியுதா கொஷின்? கொஷின் புரிஞ்சிருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சதா? உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா? ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த டைப் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ஸில். எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ். எலெக்ஷனில் 2 பேர் தான் காஸ்ட் பண்ணுறாங்க, 2 பேர் தான் ஓட்டு போடுறாங்க, 2 பேர் தான் நின்றுருக்காங்க. ஸோ எலெக்ஷன் between 2 candidates X and Y. முதல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கான்டெஸ்டட் in an election, 80% of the voters cast their vote. ஓட்டு போட்டவங்க 80%. இன்வேலிட் ஓட்ஸு கிடையாது. நோட்டா கிடையாது. எக்ஸ் வந்து 56% வாங்கியிருக்கார். அண்ட் 1/1440 1440 votes. 1 by margin. What is the total number of voters in the voters list? ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர்? ஸோ 80% தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த 80%, அது 80ன்னு வச்சுக்கோங்க. இந்த 80ல் எக்ஸுக்கு 56% கிடச்சிருக்கு. அப்போது எக்ஸுக்கு 56%. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் ஜஸ்ட்டு போடுறேன், நீங்களே ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் செக் பண்ணிக்கோங்க.
நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த 12,000ங்கிறது யார் அப்படின்னா டோட்டல் ஓட்டர்ஸ், ஓட்டு போட்டவங்க. இவங்க 80%. 80% எவ்வளோ அப்படின்னா மொத்தம் லிஸ்ட்டில் இருந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 100%. ஸோ 100% அப்படின்னா அது எவ்வளோ அப்படின்னா by 80 into 100. ஸோ 15,000. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 15,000. 15,000 இஸ் த ஆன்சர். சூப்பர், பொண்ணியாக போட்டாங்க. ஸோ நம்ம அவசரத்தில் வந்து 12,000 வந்துருச்சேன்னு போட்டக்கூடாது. 12,000 அப்படிங்கிறது என்னது? அந்த 12,000 அப்படிங்கிறது வந்து ஓட்டர்ஸ், ஓட்டு போட்டது. ஸோ மொத்தம் ஓட்டு போட்டாங்க தெரியுங்களா, அவங்க தான் எவ்வளோ அப்படின்னா 12,000. பட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற மொத்த மக்கள் அந்த 20% சேர்க்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 15,000. குட். இது ஈஸி. ஃபார்முலா கொடுத்தேன்ல, அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபார்முலா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. xy x + y + xy by 100. ஆன்சர் பண்ணுங்கள். வாட் இஸ் ஆன்சர்? What is the answer? X plus y plus xy by 100. உடனே போட்டுடலாமே, ஆன்சர் பண்ணிடலாமே. எப்போவுமே டிக்ரீஸ்ட் அப்படின்னா மைனஸ், இன்க்ரீஸ்ட் அப்படின்னா ப்ளஸ். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது எக்ஸு, இது ஒய். அப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். -20 + 25, இது மைனஸ் ஆகிடும். What is the answer? ட்ரை பண்ணுறீங்களா? What is the answer? ஸோ இங்கே +5 வருது, இங்கே -5 வந்துடுது. அப்போது there is no change in the price. நோ சேஞ்ச். புரியுதுங்களா? எப்படி பாருங்கள். ஏன் எப்படி? எக்ஸாம்பிள், ஒன்றும் இல்லையா கூட நினச்சிக்க. ஒரு பொருளோட விலை 100 வச்சுக்கோங்க. இனிஷியலாக 100. ஒரு பொருளோட விலை 100. 100 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கூட்டுறாங்க? 20% கூட்டுறாங்க. அப்போது நியூ ப்ரைஸ் 1 ஃபஸ்ட்டு கூட்டுறாங்க நியூ ப்ரைஸ். அப்போது 100 20% கூட்டினா அதோட விலை எவ்வளோனா 120. அடுத்து என்ன பண்ணுறாங்க? அதிலிருந்து 25% குறைக்கிறாங்க.
இது எப்படி 100 எப்படி 120 ஆச்சுன்னா 100 ப்ளஸ் 20% ஆஃப் 100 120 ஆச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 25% குறைக்கிறாங்க. அப்போ 120 மைனஸ் 120ல் 25%. அப்போ 120 மைனஸ் 120 இதில் 25%. இதில் 25% அடிங்க. இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து குறைச்சிருக்காங்க. ஓகே, நான் மாற்றி போட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட விலை 100 ரூபா. இதுதான் ஃபஸ்ட்டு. இதோட பொருளோட விலை ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலி திஸ் இஸ் த ப்ரைஸ். அடுத்து இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா P1 20% குறைக்கிறாங்க. 20% குறைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100ல் 20% குறைக்கிறாங்க. அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா 100 மைனஸ் 20 ஈஸியாகவே சொல்லிடலாம். நான் டீட்டெயிலில் எழுதிருக்காங்க. 100ல் 20% குறைச்சாங்க அப்படின்னா 80 ரூபா ஆகும். அடுத்து P2 அடுத்த ப்ரைஸ் என்ன ஆகுது தெரியுங்களா? இந்த 80 இருக்குல்ல, இந்த 80ல் 25% கூட்டுறாங்க. அப்போ 25% ஆஃப் 80. 25% ஆஃப் 80 எவ்வளவு? 25% ஆஃப் 80ங்கிறது நமக்கு தெரியும் 1/4. 1/4னா 20. ஸோ அப்போது 80 ப்ளஸ் இது 20 ஆகுது. அப்போ 80 ப்ளஸ் 20 என்னது? 100. ஸோ 20% குறைச்சி 25% அதிகரிக்கும் போது அதே வந்துடுது. அதனால தான் ஆன்சர் வந்து 0, நோ சேஞ்ச். அதை நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, இந்த பவர்ஃபுல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ. P scored 40 marks more than Q in an examination. If Q scored 10% less marks than P, how much did Q score? Percentage வச்சு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? Pயோட மார்க் வந்து Qயோட மார்க்கை விட 40 அதிகம். சரிங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சு இதை கொடுத்துருக்கதை நான் அப்படியே எழுதுகிறேன். P அப்படிங்கிறதோட மார்க் வந்து Pங்கிறது Pயோட மார்க், Qங்கிறது Qயோட மார்க்னா Pங்கோட மார்க் வந்து 40% மோர் தேன் Q. அடுத்து if Q scored 10% less, இது வந்து பர்சன்டேஜில் சொல்கிறாங்க. அப்போ பர்சன்டேஜில் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா Q scored 10% less marks than P. அப்போ நமக்கு தெரியும். அப்போ Q scored எவ்வளவு? 10% less marks than Q. அப்படின்னா Pயை விட 10% மார்க்கு கம்மி. அதை நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். அப்போ Qவோட ஸ்கோர் வந்து Pயோட ஸ்கோரில் 90%. அதை அடிச்சிங்க அப்படின்னா Q is equal to 9/10 P. அப்போ this is the equation. இப்போ எனக்கு Qவோட ஸ்கோர் வேணும். Qவோட ஸ்கோர் வேணுமா? அப்போ அதில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த ஈக்குவேஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். P வந்து எவ்வளவு? Q + 40. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Pங்கிறது Q + 40. அப்போ அதை 10 இங்கே போயிருமா? 10Q = 9Q + 360. What is the answer? Super. Answer பண்ணிட்டீங்க. So Q is equal to 360. What is the answer? இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. Total emoluments of two persons are the same. Total emoluments of the two persons are the same. One gets allowance to the extent of 65% of his basic pay, and the other gets allowance to the extent of 80% of his basic pay. What is the ratio of the basic pay of the former to the basic pay of the later? So what is the total amount? Total amount, total emoluments ன்னு சொல்கிறாங்களே, total amount பண்ணுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா basic pay plus allowance. Basic pay plus allowance. ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே, ஏ பி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏயோட டோட்டல் அமௌண்ட்ஸ் என்னது? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல், நம்ம தான் டீட்டெயிலாக எழுதுகிறேன். திஸ் இஸ் பேசிக் பே ஆஃப் ஏ ப்ளஸ் அலவன்ஸ் ஆஃப் ஏ. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பேசிக் பே ஆஃப் பி ப்ளஸ் அலவன்ஸ் ஆஃப் பி. இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மர் அப்படின்னா மொதல் உள்ளவர் ஏ. அந்த ரேஷியோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏ டு பி கேட்குறாங்க. ஏ டு பி, லேட்டர்னால் பின்னாடி உள்ளவர். அப்போது இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பேசிக் பேயோட ரேஷியோ கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. Basic one gets allowance to the extent of 65% and allowance to the total emoluments. Okay. அப்போது இந்த ரெண்டு இருக்குங்களே, total emoluments of the two persons, இது ரெண்டுமே சேம்னு சொல்கிறாங்க. அப்போது இது ரெண்டுமே சேம் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுங்க. பேசிக் பே ஆஃப் ஏ ப்ளஸ் அலவன்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பேசிக் பே ஆஃப் பி ப்ளஸ் அலவன்ஸ் ஆஃப் பி. அலவன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 65% ஆஃப்
பேசிக் பே. அப்போது this is equal to 65% of basic pay. அப்போ இது எவ்வளோனா 65% of basic pay of A. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். பேசிக் பே ஆஃப் பி ப்ளஸ் வாட் இஸ் இஸ் அலவன்ஸ். இவரோட அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் இப்போ இதை நீங்கள் வந்து பேசிக் பே ஆஃப் ஏ டு பேசிக் பே ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 100 இருக்குது, 60% ஆஃப் திஸ் ஒன். ஸோ இப்போ 100 அப்படிங்கும்போது எல்லா 100 நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 100 ஆகும். சரிங்களா? ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னா 100 பேசிக் பே ஆஃப் ஏ ப்ளஸ் 65 பேசிக் பே ஆஃப் ஏ. ஐ வில் கிவ் யூ a shortcut also. இங்கே அதே மாதிரி 100 எல்லாத்தையும் 100 பெருக்கிறேன். 100 பெருக்கையும் 100 இது அடிபட்டு போயிடும். ஸோ இங்கே 100 பேசிக் பே ஆஃப் பி ப்ளஸ் 80 பேசிக் பே ஆஃப் பி. டைரெக்டாகவே நம்ம இந்த இதுலேருந்து தான் எக்ஸாம்ஸில் நீங்கள் எழுத போகிறது என்னது அப்படின்னா இதான் எழுத போகிறோம். இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸ்க்காக சொன்னேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ 165 basic pay of A equal to 180 basic pay of B. So therefore basic pay of A by ratio கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இதான ரேஷியோ. therefore 180 by 165 இதை அடிச்சிங்கன்னா கிடைக்கிறதா ரேஷியோ. 180 by 165 5 முதல் அடிப்போம். 5 அடிச்சிங்க அப்படின்னா 3 5 15 36. இதை 5 அடிச்சிங்க அப்படின்னா 3 15 மீதி 15 3 இன்னும் அடிக்கலாம். ஸோ 3 வேறு அடிக்கலாம். ஸோ 15 அடிக்கலாம். 15 அடிச்சிருக்கலாம். ஸோ 3 அடிச்சிங்க அப்படின்னா the answer is 12:11. Very good. முன்னாடி போட்டிங்க 12:11. ஸோ பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். நீங்கள் வந்து இதை பிபிஏங்கிறது பேசிக் பேங்கிறது நான் வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அவ்வளோ ஷார்ட்கட் அப்படின்னா நேராக நம்ம பார்க்கணும். இவருக்கு வந்து ஏக்கு என்னது 165. ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா இது வந்து 165, இவருக்கு வந்து 180. அப்போ ஃபார்மர் டு லேட்டர் அப்படின்னு கேட்கும்போது இந்த 180 by 165 வரும். ஸோ இதான் ஏன்னா நமக்கு தெரியும் தான். இப்போ ஒரு ஒரு 2x ஈக்குவல் டு 3x 3y அப்படின்னு வந்தீங்கன்னா x is 2yனா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வரும் 3, அப்புறம் + 2 வரும். ஸோ எனிவே நம்ம 185 by இப்போ நீங்கள் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணணும் 185 by 180 அல்லது 180 2 ஆப்ஷன்ஸ் கிடையாது. 12 by இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ தேர்ஃபோர் 12/11 இஸ் த ஆன்சர். இது வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக ஒரு இது இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேராகவே ஆன்சர் பண்ணுறதுக்கு அது போகணும். டைரெக்ட் அந்த கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் போடுறது என்னது டைரெக்டாக நீங்கள் எழுதக்கூடியது 180 by 165. அது இதுக்காக டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்காக அது கொடுத்துருக்கு. வாட் இஸ் ஆன்சர்? ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு
two numbers x and y are respectively 20% and 28% less than a third number, z. By what percentage is the number y less than the number x? இது வந்து ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் நம்ம கம்பேர் பண்ணுறோம். The q minus p by p into 100 போடலாம். So two numbers x and y are respectively 20% and 28% less than the third number. இது ரெண்டையுமே தேர்ட் நம்பரை வச்சு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது எனக்கு தேர்ட் நம்பர் எந்த நம்பருமே தெரியாது. சரிங்களா? அப்போ தேர்ட் நம்பர் வந்து z. தேர்ட் நம்பர் z இருக்குல்ல, அதை வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. தெரியாது எனக்கு, தேர்ட் நம்பரை நான் 100ன்னு வச்சுக்க போகிறேன். சூப்பராக போட்டிங்க, ஆன்சர் பண்ணிட்டீங்க. அப்போது எக்ஸுங்கிறது என்னது? எக்ஸு வந்து 20% லெஸ் தேன் த தேர்ட் நம்பர். இதில் வந்து 20% லெஸ் அப்படின்னா எக்ஸுங்கிறது 8. ஒய்ங்கிறது பாருங்கள் 28% லெஸ் தேன். அப்போ 28% லெஸ் தேன் அப்படின்னா 72. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பை வாட் பர்சன்டேஜ் இஸ் த நம்பர் ஒய் இஸ் லெஸ் தேன் த நம்பர் எக்ஸ்? ஒய்ங்கிறது எக்ஸை விட எவ்வளவு கம்மி அப்படின்றாங்க. அப்போ நமக்கு தெரியுமில்ல, ஃபார்முலா சொல்லியிருக்கேன்ல, இது p, இது q. அப்போ என்ன ஃபார்முலா? q minus p by p into 100. கண்டுபிடிங்க. வாட் இஸ் ஆன்சர்? q minus p by, அந்த q minus pங்கிறது சொல்லியிருக்கேன். இட்ஸ் a very powerful formula. q minus p பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீஸ், நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ வாட் இஸ் ஆன்சர்? இது q minus p. q minus p நமக்கு தெரியும், இது குறைச்சி தான் போட்டிருக்காங்க, less than சொல்லியிருக்கிறாங்க. So therefore 72 minus 8. So this is minus 8 by 80 into 100. So 100. So this is equal to minus 10. So minus 10% னா என்னது? 10% less. அதான் நான் கேட்குறேன், how many percentage less? Therefore answer is 10. Super. ஸோ நீங்கள் 25 எடுத்துருக்கீங்களோ? ஓகே. ஸோ நீங்கள் 20, 18, 25ன்னு எடுத்துருக்கீங்க. அப்படி எடுத்து ஆன்சர் பண்ணணும். நீங்கள் இசட்டே 25ன்னு எடுத்துருக்கீங்களா? அப்படிங்களா? அக்ரி. Jesus. Okay. So what is the answer for this question? Right. So இன்னைக்கு last question இது. So what is the answer for this question? So in adult population of a city, 40% men and 30% women are married. What is the percentage of married adult population if no man marries more than one woman and no woman marries more than one man and there were no widows and widowers? அப்போ மேரேஜ் இல்லாமல் இருப்பாங்க சில பேர்.
சரிங்களா? ஸோ மேரேஜ் இல்லாமல் இருக்கலாம், மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அடல்ட் பாப்புலேஷனை பற்றி பேசுகிறோம். அடல்ட் பாப்புலேஷன் ஆஃப் எ சிட்டியில் வந்து 40% வந்து மென் அண்டு 30% வந்து விமன் ஆர் மேரீடு. ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மேரீட் adult population? adult population எவ்வளோ பேர் மேரேஜ் ஆகிருக்காங்க? இஃப் நோ மேன் மேரீஸ் மோர் தென் ஒன் மேன் ஆர், அதாவது ஒரே ஒருத்தவங்க தான். ஸோ மென், இதில் என்ன கான்செப்ட்டு? ஸோ மென் வந்து எம்னு வச்சுக்கோங்க, விமன் வந்து டபிள்யூ. இந்த எம் ப்ளஸ் டபிள்யூ தான் டோட்டல் தான் 100%. அப்போது இந்த மென்னில் எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போது 40% ஆஃப் மென் மேரேஜ் ஆகிருக்கிறாங்க. அப்போ 40% ஆஃப் மென் மஸ்ட் பி ஈக்குவல் டு 30% ஆஃப் என்னது விமன். அப்போ தானே ஒருத்தவங்க மேரேஜ் ஆகிருக்கிறாங்கன்னு தெரியும். அதாவது மென் மேரீடு வித் விமன். மோர் தென் ஒன் விமன் கிடையாது, நோ மேரேஜ், ஒரே ஒரு சிங்கிள் மேரேஜ் தான் எல்லாருக்குமே, சரிங்களா? ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஸோ அப்போது 40% ஆஃப் மென் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ 4:3. Adult population, 40% of men and 30% of women are married. So what is the percentage of married adult population if no man marries, okay, and there are no widows and widowers, okay? So இதை வச்சு இப்போ நம்ம, so this is male, women, in the, okay, 40% of men is equal to this one, so 4:7. வேறு ஏதாவது டேட்டா தேவையா அதுக்கு? men and women is 3:4. 3:4, sorry, 3:4. So men and women in the ratio 3:4. Percentage of men, 30%. So wait, அப்போ 60% வந்து not married. அப்போ 60% of okay, அப்போ 60% of 3x, 60% of 3x not married plus
70% of எவ்வளோ 4x not married. What is answer? This is so 18. (23 by 5x). So 23 by 5x. So what is this 23 by 5x is not married. But 4x plus 3x total men எடுத்துருக்கோமா 12x plus 3x is equal to 100. Therefore x is equal to 7x is equal to 100. X is equal to 100 by 7. So எங்க மிஸ்டேக்ஸ்னு பார்க்கணுமே, இல்லை டேட்டா சஃபிஷியண்ட்டாக 40% men and 30% women are married. இதில் தான் எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஏதாவது 42.9%. ஓகே, இதை இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம அடுத்த செஷனில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதிலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு அடுத்து வேறு டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இன்னும் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு டாபிக் எடுக்கலாம் நெக்ஸ்ட் செஷனில். ஓகே, இது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். MW 3:4. ஓகே, x is 4:5. ஓகே, அந்த கான்செப்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? 4:5, 18:. ஓகே, வெரி குட். எப்படியோ 20:3 ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.